இந்த சம்மருக்கு வெறும் 1000 ரூபீஸ்ல எப்படி 2 நாள் பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு வரலாம்னு பார்க்க போறீங்க. ஆமாங்க, 1000 ரூபீஸுக்கு 3 வேளை சாப்பாடு, மார்னிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ், எப்போ வேணும்னாலும் குடிச்சிக்க மோரு, காலையில 11 மணிக்கு இளநீ. அதை விட முக்கியமான விஷயம், 2 நாளைக்கு பீஸ்ஃபுல்லா இருந்துட்டு வரலாம். எங்கன்னு தானே கேக்குறீங்க? சொல்றேன், மறக்காம பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்பாட் எங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற இதை மட்டும் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு வரணும்டா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. பெங்களூர் டிப்டூருக்கு பக்கத்துல இருக்க அக்ஷய கல்பாவோட ஃபார்ம் விசிட் தாங்க. உள்ள போனதும் உங்களுக்கு என்ட்ரி போட்டு விசிட்டர் ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உள்ள ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் சுத்தமா அலோடே கிடையாதுங்க. நீங்க உள்ள போனதும் இந்த மாதிரி டென்ட் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அங்கேயே உங்களுக்கு பாத்ரூம் வசதியும் இருக்குங்க. கேர்ள்ஸுக்கு தனியாகவும் பாய்ஸுக்கு தனியாகவும் வச்சிருக்காங்க. அக்ஷய கல்பா ஃபார்ம் மொத்தமா 24 ஏக்கரா. அந்த 24 ஏக்கரால நீங்க எங்க வேணா போய்க்கலாமாங்க. உங்களை கோஆர்டினேட் பண்ண அங்க ஆளுங்களும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அக்ஷய கல்பாக்கு உங்க குழந்தைங்களை கூட்டு போனீங்கன்னா எப்படி சீடிங் வால் பண்றாங்க, எப்படி மணி பிளான்டிங் பண்றாங்க, எப்படி அறுவடை பண்றாங்க, எப்படி அனுப்பி வளர்க்குறாங்க, எப்படி மாடுகள்ல இருந்து ஹைஜீனிக்கா பால் கறக்குறாங்க, இது எல்லாத்தையுமே டைரக்டா காமிச்சு சொல்லியும் கொடுப்பாங்க. அப்படி அறுவடை பண்ற காய்கறிகளை நீங்க ஃப்ரெஷ்ஷா வீட்டுக்கும் வாங்கிட்டு வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அக்ஷய கல்பாவில் கொடுக்குற ஃபுட் எல்லாமே ரொம்பவே ஆர்கானிக்கான ஃபுட். அவங்களே விளைச்சி அறுவடை பண்றதான். நீங்க அங்க போய் தங்குற 2 நாளைக்குமே உங்களை ரொம்பவே சேஃப்டியா பாத்துப்பாங்க. ஏதாச்சும் எமர்ஜென்சினா அங்கேயே ஆம்புலன்ஸும் வச்சிருக்காங்க. ஒரு 2 டேஸ் சேஃப் அண்ட் செக்யூர்டா ஒரு வில்லேஜ் லைஃப் வாழ்ந்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வாங்க. இதை பத்தி கொஞ்சம் கூட தெரியாது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ so much. Bye bye.